அம்மா அம்மா நீ வச்சுற அப்புறம் அப்பளம் அதுக்குள்ளார கட் பண்ணிட்டான். வந்துட்டேன். வந்துட்டேன் அம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய் பாய் பாய். உங்க அம்மாக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? ஐயோ யாரையா நீ? எத்தனை பேருக்கிட்ட இப்படி எல்லாம் பேசி நீங்க ஏமாத்திருப்பீங்க. அம்மாக்கு தெரிஞ்சது காலி. அதெல்லாம் சரி, இன்னைக்கு பூரா என் பொட்டுக்குட்டிய கொஞ்சம் நோட்டம் வெண்ணிலா மாதிரி பேசிருப்பீங்க தானே? உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன், நீ முதல்ல குடி. இல்ல இல்ல ஐயோ என் புருஷனுக்கு எவ்வளோ தானே திரும்பவும் ஷேரிங்க. புரியலையா? அப்படிலாம் இல்ல. நீ தானே, நீ முதல்ல குடி காவேரி. எனக்கு எதுக்கு இப்போ? உன் வயத்துல தானே பாப்பா இருக்கு. அப்போ இங்க பாருங்க, பாப்பா வந்ததுக்கு அப்புறமும் நாய் தூக்கிட்டு போயிடுமா என்ன? குடிச்சிரு, குடிச்சிட்டு சொல்லு. அடுத்தது இருக்கு. முதல்ல ஜூஸ குடி காவேரி. இங்க கூட நான் ஊட்டி விடுறேன். இல்ல இல்ல காவேரி, என்ன என்னம்மா? என்ன என்னமாச்சு? ஜூஸ் நல்லா இல்லையா? ஒண்ணும் இல்ல. பிரெக்னன்சி டைம்ல வாமிட் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வந்துருது. கொஞ்ச நாளாவே இப்படிதாங்க இருக்கு. வயிறெல்லாம் வெளியே வர அளவுக்கு கொமட்டுது. என்ன காவேரி இப்படி சொல்ற? இன்னுமே ஒத்துக்கோங்க, சில பேரால எதையுமே எடுத்துக்க முடியாது. வர எனக்கு எதுவும் வேண்டாங்க. நீ மார்னிங் கூட சாப்பிடாம மயங்கி விழுந்தது இதனாலதானா? செஞ்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மா இருங்க. அதெல்லாம் கிடையாது. நீ இப்ப சொல்ற, நான் சீரியஸா தான் கேக்குறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. எப்படி எப்படி என்ன சாப்பிட தோணுதோ அத சொல்லு. நான் உனக்கு அதை சாப்பிடுற மாதிரி செஞ்சு கொடு. சாப்பிட முடியுமான்னு தெரியல, ஆனா சாப்பிடணும் போல நிறைய. அடுத்தாதரி, என்ன வேணும்னு சொல்லு. அது என்னோட பிரச்சனை. நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. சொல்லு, ஓகேவா? ஓகே, எனக்கு அது போதும். சரி, சமைக்கும் போது நீ வேணும் போட்டு தொட்டுக்க பூண்டு துவையல் வேணும்னு தோணுது. சொல்லு 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 சொல்லு. இப்போ என்ன 1000 ரெசிபி கிடைக்கும், அத பார்த்து சூப்பரா அப்படியே பண்ணிடலாம். ரசமா? என்ன மொழி ஏன் அப்படி போகுது? ரசம், அதுல மாங்காய் போட்ட ரசம், தொகையல்னு சிம்பிளா அப்படி முடிச்சிட்டியா? என்ன காவேரி நீ இந்த ஸ்பாகெட்டி? நான் சொல்லுவேன், அப்புறம் நீங்க அதையும் சிம்பிளா இருக்குன்னு சொல்லுவீங்க. இல்ல இல்ல, நினைச்சு ஸ்வீட் என்ன வேணும்? குலோப் ஜாமுன் செய்யலாமா? அப்படின்னா அது ஒரு ஸ்வீட்டுங்க. கடலை பருப்பை வேக வச்சு அது சுழியும் சாப்பிடணும் போல இருக்கு. ரெண்டு மாதிரியும் சொல்வாங்கங்க. சரி, அதை விடு. எதுவா இருந்தாலும் நெட்ல பாத்துக்கலாம். நான் டிப் பண்ணி அப்படியே பொரிச்சு எடுப்பாங்க, செம்மையா இருக்கும். போட்டது வாமிட் வந்தாலும் சமாளிச்சு சொட்டு சொட்டாவது இறக்கிற மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிடுறேன். சுழியனாலும் பூஜைனாலும் ஒண்ணுதானே ஓ இல்லையா? 1000 சுட்டு தரேன். பூஜ்யமா? அதான் இப்ப சொன்னியே, அது ஒரு பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ண. சரி, நீ இந்த ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இரு. மாமா நீ கேட்ட சுழிய
குடிக்க ட்ரை பண்ணலாம். ம், மாப்ள யாரும் தெரியுதா? தெரியல. வாங்க மாப்ள. காவேரி வந்த பின்னாடி அந்த வீட்ல உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறதா ராகினி சொன்னா, நான் பிசினஸ் விஷயமா. மாப்ள காவேரி எப்படி போறாங்க? ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருக்கிறது. கூடிய சீக்கிரமே நீங்க பண்ணிடாதீங்க. வெண்ணிலா நல்லவங்க, எங்க விஜய் அண்ணனும் நல்லவரு. அவங்க நீங்க ஏதோ எங்க விஜய் அண்ணன் உங்களை மிரட்டுறாருன்னு சொல்லி வெண்ணில் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எங்க அப்பா தான் போனை புடுங்கி எங்க அப்பா ஏதோ ஸ்டேட்டஸ் பார்த்து அவசரப்பட்டு வெண்ணிலா அந்த காவேரி உள்ள பூந்து எங்க அப்பா அம்மாவையே அந்த வீட்டை விட்டு அனுப்புனதும் தான் சரி எங்களுக்கு எதிராக தூண்டி விடுவான்னு யோசிச்சுதான் காவேரி மூலமாவே அழைச்சிட்டு வர வச்சு நியாயம் கிடைக்கணும். நாம பண்ண தப்ப நாமளே சரி பண்ணணும்னு சொன்னார் அங்கிள். விஜய் என்ன வெண்ணிலா கூடவே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளோ 2 நாளோ. ஆமா அங்கிள், இதெல்லாம் சத்தியமான உண்மை. அஜய் விஜய் அண்ணனும் அவராவே தான் கான்ட்ராக்ட்னு சொல்லி கிளம்பி போக சொன்னாரு. நாங்க அதெல்லாம் காவேரி கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம விலைக்கு போயிடு, நீ பண்ணிமுனல் அவங்க ஃபேமிலி அதுக்கு மேல எல்லாமே உங்க மாமாவும் ராகினியும் எனக்கு சொன்னாங்க தம்பி. அப்பதான் அவ ஃபேமிலிய தூண்டி விட்டுட்டு அவ சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. உங்க அக்கா பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும், எனக்கு என் அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்தணும், காவேரியோட டிராப்ல இருந்து மீட்டு கொண்டு வரணும். அது வெண்ணிலாவால தான் முடியும் சொல்லி வர சொன்னீங்க. என்ன மாமா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஆ, சரிங்க தம்பி. விஜய் அண்ணன் இன்னும் கன்வின்ஸ் ஆகாம இருக்கப்போ உங்க அண்ணன் வருவாரு. வெண்ணிலா கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுதான். உங்க அண்ணன் கோவத்தோட வருவாரு. வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் இங்க வச்சு கல்யாணம்னு ஒரு தகவலை பரப்பி விடுவோம். வெண்ணிலாவை 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட விட மாட்டீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்கப்பா, அவர்தான் அந்த காவேரியோட ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காரு. அவரை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். கல்யாணத்துக்கு கிளம்பி வர சொல்லுங்க. ஆ? ஆ? மாமா என்னதான் வெல்லம் வெள்ளப்பாகு இதோ இங்க இருக்கு பாருங்க. அங்க இருக்கு. ஒன்னும் தெரியாதுங்க. இதோ இருக்கு பாருங்க. தானே? அப்புறம் வேற என்னமோ ரெடி பண்ண. ஏங்க, ஏலக்கா ஏன் நான் இங்க கூட நின்னு பாப்பேன். இங்கே நின்னா ஆமா. நீ எல்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் தான் பண்ணுவேன். ஏங்க, நான் எடுத்து தானங்க கொடுத்தனால அதனால இங்க ஜம்முன்னு உக்காந்து நான் பண்றத வேடிக்கை என்ன காயட்டுங்க. லைட்டா கொஞ்சமா கிள்ளி எண்ணெயில ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது. தெகட்டும். ஓ, போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்துனா என்ன? என்ன காயலன்னா அப்படியே போடவா? அதுல டிப் பண்ணி போடுங்க, அப்படியே போடக்கூடாது. டிப் பண்ணுங்க. கவனமா இருக்கணும். ஓஹோ, நான் போய் உங்களை செய்ய சொன்னேன் பாருங்க. கையில பட்டுச்சா? இல்ல இல்ல இல்ல, லைட்டா தான், ஒண்ணும் இல்ல. ஃப்ளேம் லைஃப்ல சிலதெல்லாம் எவ்வளவு அசால்ட்டா கத்து கொடுக்குது பாத்தியா? நீ ரூம்க்கு போ, நான் சமைச்சு முடிச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. பாத்து ஏங்க, டக்குன்னு பொருட்டுங்க. கொமட்டெல்லாம் இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். எனக்கு இப்பவே சுட சுட சுழியம் வேணும். தோ பாத்து பாத்து மெல்ல. கோல்டன் கலர்ல வந்திருக்குங்க.
பின்ன பண்ணது யாரு? ஆ, சரி டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம். இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைமே கரெக்ட்டா டேஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்படியா? ம். ஆனா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. காட்டுங்க எப்படி இருக்கு?